நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் விளைநிலங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்து நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 15,000 முதல் 20,000 வரை செலவு செய்துள்ளதாக கூறும் விவசாயிகள் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கடந்த வாரம் பெய்த கனமழையால் 50,000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்களை மழை நீர் சூழ்ந்துள்ளது. பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வேதனை அடைந்த விவசாயிகள் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி தரவும் வலியுறுத்தியுள்ளனர். பார்த்தீங்கன்னா சம்பா நடவு நட்டது இளம் பயிருக்கு நடவு நட்டு ஒரு களை எடுத்து எருவு போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மழையில் ஒரு வாரம் முழுகி கிடக்கு. இந்த தண்ணி வடியாதனால எல்லாம் அழுகி போயிருக்கு. இது மாவட்டம் பூரா இந்த நிலைமை தான் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது அரும்புத்தரம், உக்கடை, பெறாங்குடி, புயக்குடி, மாங்குடி, காளி, திருமங்கலம் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாண்டூர் இந்த பகுதியெல்லாம் முழுகி இருக்கு. இந்த பக்கம் கஞ்சநகரம் மாவட்டம் முழுவதுமே இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுல இருந்து நாங்கள் மீண்டு வரணும்னா எங்களுக்கு தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்தி உரிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கறதுக்கான வழியை பண்ணாதான் நாங்கள் மறுநடவு நட்டு மீண்டு வர முடியும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை பருவத்திற்கு 144 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்ட நிலையில் அதில் 127 கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. 17 கொள்முதல் நிலையங்கள் மட்டும் இயங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் சுமார் 5,000 நெல் மூட்டைகள் என 30,000 மெட்ரிக் டன் நெல்கள் தேக்கமடைந்துள்ளன. தற்போது நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவூர், ராதாமங்கலம், இலுப்பூர், சாட்டியக்குடி, கோயில் கண்ணப்பூர், ஆந்தக்குடி, ஆதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1,500 ஏக்கரிலான குறுவை நெற்கதிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். நாகை திருமருகல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 5,000 ஏக்கரிலான நெற்கதிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வாய்க்கால்கள் தூர்வாராததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டும் விவசாயிகள் ஏக்கருக்கு சுமார் 30,000 வரை கடன் வாங்கி செலவு செய்து பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப நான் நல்ல விளைச்சல் தான், அருமையான விளைச்சல் தான். இந்த வருஷம் இல்லாத குருவை இப்ப நல்லா விளைஞ்சிருந்துச்சு. நல்லா கை கெட்டது வாய் கெட்டாத கதையா. அறுக்க போற நேரத்தில் ஒரு 2 நாள் மழையில நனைஞ்சு எல்லாம் முளைச்சு போயிருக்கு. பாருங்க, வயிற்றுச்சலா இருக்கு, கண்ணுல தண்ணி கலங்குது எனக்கு. அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு. இது ஒன்னும் அறுக்க முடியாது. பாருங்க, எல்லாம் முளை கட்டி வந்துருச்சு. ஒன்னும் அறுக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே மண்ணோட மண்ணா மக்கிதான் போகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இதுக்கு இது வரைக்கும் அரசு அதிகாரி ஒன்னும் ஆய்வும் பண்ணல. ஆனா பாருங்க, முளைச்சு போச்சு. எப்படி பண்ண முடியும்? அறுவடை பண்ண முடியாது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட வெள்ளை அதம்பார் பகுதியில் 40 நாட்களான இளம் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. வயல்களில் தேங்கிய மழை நீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் நிலங்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் நெற்களஞ்சியமான பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 5,000 ஏக்கரிலான விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நடவு செய்து 15 நாட்களே ஆன நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் உள்ள புதுச்சேரியின் சித்தேரி அணைக்கட்டில் இருந்து வெளியேறும் தண்ணீர் விளைநிலங்களில் வெளியேறுவதே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டிய விவசாயிகள் இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர். இந்த வடிகால் வாய்க்கெல்லாம் 8ஆம் மாசம் 9ஆம் மாசமே தூர்வாரி கிளீன் பண்ணிடணும். அவங்க டெண்டர் விடுறாங்க, எடுக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இதனால இப்போ லேட்டாக ஆயிடுச்சு, விவசாயம் பாதிக்குது. முறைப்படி அவங்க டெண்டர் வேலை விட்டு 8, 9 இந்த வடிகால் வாய்க்கெல்லாம் சுத்தம் பண்ணிடணும், பண்ண மாட்டாங்க. ஒன்று அதிகாரி குறைபாடா, இல்லை டெண்டர் எடுக்கிறவங்க குறைபாடா, எதனாலும் தெரியல லேட் ஆகுது. அவங்க லேட்டாக எங்களுக்கு தான் பாதிப்பு.
திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் 5000 ஏக்கரிலான தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாக கூறும் விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.